இந்த பவர் ஸ்டேரிங்ன்றாங்களா, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நம்ம லெஃப்ட்டு ரைட்டு திருப்பும் போது இங்கேருந்து ஒரு ராடு கனெக்ட் ஆகி உள்ளே போகும். அது முன்னாடி அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு புள்ளியில் கனெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு கனெக்டிங் ராடு கொடுத்து வெளியில் அவுட்புட் எடுத்துருவாங்க. இப்போது அந்த அவுட்புட்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்போ இந்த சைட் லாக் ஆயிடுச்சு. இப்போ இது சைட் லாக் எப்படி ஆகுதுன்னா, இந்த சாவி போடுற இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாவி இல்லாமல் ஓரளவுக்கு மேலே டர்ன் ஆயிடுச்சுன்னா சைட் லாக் ஆயிரும். இந்த பவர் ஸ்டேரிங் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு 3 சென்சார் கண்டிப்பாக தேவைப்படும். இது என்னென்னா, அந்த ஸ்டேரிங் ஆங்கிள் சென்சார், ஸ்டேரிங் டார்க் சென்சார், அப்புறம் வீல் ஸ்பீட் சென்சார். இந்த 3 சென்சாரும் ஒரு ECMல கனெக்ட் ஆகும். ஸ்டேரிங் ஆங்கிள் சென்சார் வந்து நம்ம எவ்வளோ லெஃப்ட் ரைட்டு திருப்புறோன்றதை பொறுத்து அது ஆங்கிள் அதை சென்ஸ் பண்ணி டார்க் சென்சாருக்கு அனுப்பும். அந்த டார்க் சென்சார் வந்து மோட்டாருக்கு அனுப்பும். அந்த மோட்டார் வந்து பம்பு, அந்த ஃப்ளூயிடு, அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் இந்த ஸ்டேரிங் வீல் வந்து ஒர்க் ஆகிறது. இந்த ஸ்டேரிங்லேயுமே பல வகையில் இருக்குது. நார்மல் ஸ்டேரிங் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் இருக்குது, ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் இருக்குது, எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் இருக்குது, சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேரிங்கில் பல வகைகள் இருக்குது.